வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். தி நாசரத் அகாடமி பள்ளியில் சிறப்பாக நடைபெற்ற சம்மர் ஸ்போர்ட்ஸ் கேம்ப். பிங்க் டேவை சிறப்பாக கொண்டாடிய நாசரத் பள்ளிகளின் மழலையர்கள். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு கருத்தரங்கு. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழா. சிலம்பம் போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தி நாசரத் அகாடமி பள்ளியில் சிறப்பாக நடைபெற்ற சம்மர் ஸ்போர்ட்ஸ் கேம்ப். கடந்த 20/3/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் 2025-26 கல்வியாண்டிற்கான கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டு 30/3/2026 அன்று முடிவு பெற்றது. இக்கோடைக்கால பயிற்சி முகாமில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எம் பள்ளியின் சுற்று வட்டாரங்களில் உள்ள பள்ளியில் பயிலும் மாணவர்களும் பங்கு பெற்றனர். இறுதி நாளான 30/3/2026 அன்று ஆராதனை பாடல் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் பிரிவு உபசரண விழா தொடங்கப்பட்டது. காலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் அத்லெட்டிக்ஸ், ஸ்கேட்டிங், கொக்கோ, டென்னிஸ், செஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், கராத்தே, டேபிள் டென்னிஸ், ஹேண்ட்பால், டெக்வாண்டோ போன்ற விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட்ட முதல் 2 மாணவர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் விருதை எம் பள்ளியின் முதல்வர் மற்றும் அவ்விளையாட்டுகளின் பயிற்சியாளர்களின் கரங்களால் வழங்கப்பட்டன. பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் டி-ஷர்ட் வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களும் மாணவர்களும் விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக மாற்றுவது, புதிய திறன்களை கற்பது, நம்பிக்கையை அதிகரிப்பது மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது போன்ற பயனுள்ள செயல்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்திய பள்ளியின் நிர்வாகத்திற்கு தன்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். பிங்க் டேவை சிறப்பாக கொண்டாடிய நாசரத் பள்ளிகளின் மழலையர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் எல்கேஜி மழலையர்களால் 27/3/2026 அன்று பிங்க் டே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மழலையர்கள் பிங்க் ரோஸ் மற்றும் நபாட்டி பிஸ்கெட் கொடுத்து பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களை வரவேற்றனர். வகுப்பறை முழுவதும் பிங்க் வண்ண புடவைகள், ரோஜா பூக்கள் மற்றும் பல்வேறு விதமான சுவரொட்டிகள், பட்டாம்பூச்சிகள், பலூன்கள், டெடிபியர்ஸ் கொண்டு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாணவ மாணவியர் பிங்க் வண்ண ஆடைகளை அணிந்து வந்து வண்ண வண்ண பட்டாம்பூச்சி பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். தேவதைகள் போலவும் பட்டாம்பூச்சிகள் போலவும் சிறகுகளை விரித்து நடனமாடிய காட்சி கண்களுக்கு விருந்தாக அமைந்திருந்தது. எம் பள்ளியின் முதல்வர், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள் முன்னிலையில் கேக் கட்டிங் நடைபெற்றது. மழலையர்கள் டிராகன், பட்டர்ஃப்ளை, டியூலிப் ஃப்ளவர், லோட்டஸ், பிக்கி, டெடிபியர், ஐஸ்கிரீம் இவற்றின் மாதிரிகளை காண்பித்து அவற்றை பற்றி தம் மழலை கொஞ்சும் மொழியில் பேசினர். மேலும் தாங்கள் கொண்டு வந்த நபாட்டி பிங்க் சாக்லேட், கேக், டிராகன் ஃப்ரூட், ரோஸ் மில்க் போன்ற தின்பண்டங்களை உண்டு மகிழ்ந்தனர். மேலும் பிங்க் வண்ண பலூன்களை ஊதி விளையாடி மகிழ்ந்தனர். இந்த கல்வியாண்டின் கடைசி கலர்ஸ் டேவாக அமைந்த இந்த பிங்க் டே கொண்டாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது. ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் கேஜி மாணவ மாணவியரால் இளஞ்சிவப்பு நிற விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வண்ணங்களின் அரசி என அழைக்கப்படும் இளஞ்சிவப்பு நிறம் அன்பு, மகிழ்ச்சி, மேன்மை மற்றும் ஆரோக்கியத்தின் நிறமாகவும் கருதப்படுகிறது. நமது பள்ளி வளாகம் முழுவதும் மற்றும் வகுப்பறை முழுவதும் வண்ண பலூன்கள், பூக்கள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாணவ செல்வங்கள் பிங்க் நிறத்தில் உடையணிந்து வந்து அத்தினத்தை சிறப்பித்தனர். பிங்க் நிறத்தில் உள்ள பழங்கள், காய்கறிகள், விளையாட்டு பொருட்கள் கொண்டு வகுப்பறைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் சென்று மாணவ செல்வங்களிடம் பிங்க் தினத்தை குறித்து உரையாடி மகிழ்ந்தார். மாணவ செல்வங்கள் ஆனியன், டிராகன் ஃப்ரூட், பிளமிங்கோ போன்ற வேடமணிந்தும் பாடல்கள் பாடியும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர்.
நிறைவான மகிழ்ச்சியுடன் இத்தினம் இனிதே நிறைவடைந்தது. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு கருத்தரங்கு. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். கல்வி கற்றவர்கள் அனைவரும் வாக்களித்தால் நாட்டை அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைய செய்ய முடியும். இந்நோக்கத்தில் 21/3/2026 அன்று நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் வாக்களித்தல் நம் கடமை என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. நாடு நலம் பெற நம் உரிமையை செயல்படுத்த வேண்டும். வாக்களித்து தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல் நன்று. பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக உரிமையான வாக்குகளை செலுத்தி நல்ல தலைவர்களை உருவாக்கிட வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழ் ஆசிரியர்களான திருமதி மீராதேவி மற்றும் திருமதி கஜலட்சுமி ஆகியோர் சொற்பொழிவாற்றினர். ஜனநாயக திருவிழாவை தெளிவான சிந்தனையுடன் எதிர்கொள்ள வேண்டும். உண்மையுடன் உழைக்கும் உயர்வான சிந்தனை உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து ஜனநாயக கடமையாற்ற வாக்குகளை தவறாது செலுத்த வேண்டும். நல்ல தலைவர்களை நாம் நாசரத் பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும் என்று எடுத்துரைத்து இக்கருத்தரங்கினை நிறைவு செய்தார் எம் பள்ளியின் முதல்வர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழா. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த வாரம் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விளையாட்டு போட்டிகளில் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பள்ளியின் முதல்வர் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டை தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயின்று பள்ளியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் காசோலைகளையும் கேடயங்களையும் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் கேடயமும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். மேலும் அசம்பிளி இன்சார்ஜ், CCA இன்சார்ஜ், கிளாஸ் இன்சார்ஜ், கோஆர்டினேட்டர்ஸ் ஆகிய பொறுப்புகளில் திறன்பட செயலாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த கல்வியாண்டில் முழுமையான வருகை பதிவை நிறைவு செய்த மாணவ செல்வங்களுக்கும் எம் பள்ளியின் முதல்வர் பரிசுகளை வழங்கி வெகுவாக பாராட்டினார். சிலம்பம் போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவி. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிலம்பம் ஸ்ரீ சுப்பிரமணியன் ஆசான் சோஷியல் வெல்ஃபேர் அகாடமி சார்பில் நடைபெற்ற உமன்ஸ் சிலம்பம் காம்படிஷனில் கலந்து கொண்ட நாசரத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவி எம் வர்ஷினி 10 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் சிங்கிள் ஸ்டிக் போட்டியில் முதலிடத்தை பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நஸ்ரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.